செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானது. ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுமார் 5000 கனஅடி நீர் கிளியாற்றின் வழியாக வெளியேறி வருகின்றது. இந்நிலையில் இன்று ஏரி கரையில் ஒட்டிய பகுதியான மலைப்பாலம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவருடைய மகன் 12ஆம் வகுப்பு படிக்கும் புவனேஷ் ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அப்பொழுது கிளியாற்றில் செல்லக்கூடிய நீர் சுழற்சியில் சிக்கி மாயமானார். தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினர் மாயமான மாணவன் உடலை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். தற்பொழுது வரை மாணவனை கண்டுபிடிக்கவில்லை என கூறி மாணவனின் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி கருங்குழி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சாலையில் அமர்ந்து மாயமான மாணவனை உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையிலேயே நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் மதுராந்தகம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.